உலக சாதனை படைக்கும் டிவிகே முதல் அரசியல் மாநாடு. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் விஜய். கடந்த சில வருடங்களாகவே அரசியலில் நுழைவார் என்ற பேச்சு அடிபட்ட போது அவர் இதை மறுக்கவில்லை. விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு அவர் தனது ரசிகர்கள் மூலம் செய்து வந்தார். இதையடுத்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற தனது கட்சியின் பெயரை பதிவு செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் அவருக்கு வாழ்த்துக்களை குவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் தமிழ்நாட்டில் எகிரி வருகிறது. நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் லிஸ்டை விஜயின் மேஜையில் இருப்பதாக சாதக பாதகங்களை ஆராய்ந்து அவர் களம் இறங்குவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விஜய் இன்னும் நாட்கள் கழிக்காமல் சூட்டோடு சூட்டாக உடனே இப்பொழுது அரசியலுக்கு வர வேண்டும் எனது அவரது நலன் விரும்பியாக அறியப்படும் பாழா கருப்பையா வலியுறுத்தி வருவது கவனிக்கத்தக்கது. இதனால் எப்படி பார்த்தாலும் இன்னும் 6 மாதங்களில் விஜய் கள அரசியலுக்கு வந்து விடுவார், மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் மாநாடு இதுவரை இல்லாத அளவிற்கு கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றதாம். அரசியலில் பெரும் கூட்டத்தை கூட்டிய உலக அளவில் மாஸ் காட்ட இருக்கின்றார் விஜய்.